அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாருடைய ஃபேவரட்டான பஃப்பு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே எக் பஃப் செய்ய போகிறோம். இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சேர்த்துட்டோம். நல்லா கொஞ்சம் நேரம் பிணைஞ்சிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வளர்த்துக்கலாம். இதை 2 போர்ஷனாக நான் போட்டுக்கிறேன். ஒரு போர்ஷன் நம்ம வளர்த்துக்கலாம். கொஞ்சம் கீழே லைட்டாக மாவு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாகவே வளர்த்துக்கலாம். இதை இந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டேன் போதும். நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு உருண்டை எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் வளர்த்துக்கலாம். எடுத்து வச்சு இன்னொரு உருண்டையும் அதே மாதிரி வளர்த்துக்கலாம். இதையும் வளர்த்துக்கிட்டோம். இப்போ நான் 100 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சர் வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. இந்த வெண்ணெயை இப்போ 4 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். ஒரு பார்ட் எடுத்துட்டு நம்ம இதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போது இன்னொரு இது வளர்த்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இது மேலே அப்படியே போட்டுடலாம். இதே மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு பட்டரில் இன்னொரு பார்ட் 2வது பார்ட் எடுத்து இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. 2வதுலேயும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஒரு 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இந்த மாவு கொஞ்சம் டைட்டான பிறகு வளர்த்தோன்னு சொன்னால் அந்த லேயர்ஸ் நல்லா நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஓகே. இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பவுலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க தண்ணி படாமல். இல்லைன்னா இந்த மாதிரி பாலித்தீன் ரேப்பில் போட்டு ஃபோல்ட் பண்ணி வைங்க. இது 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை மறுபடியும் வளர்த்துக்கலாம். இதில் மாவு தூவிக்கோங்க, இல்லாட்டி ஒட்டிக்கும். நம்ம பட்டர் போட்டுருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் நல்லாவே மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் வளர்த்துக்கலாம். மறுபடியும் இந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டோம். நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம்ல பட்டர், அதை இதில் ஃபுல்லாக இதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாதி பட்டர் ஃபஸ்ட் லேயருக்கு கால்வாசி, செகண்ட் லேயருக்கு கால்வாசி போட்டுட்டோம். இப்போது பாதி பட்டர் இருக்குது. அது எல்லாத்தையுமே இதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட்டருக்கு பதிலாக சில பேர் வனஸ்பதி யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் பசுனை யூஸ் பண்ணுவாங்க. அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டால் இன்னும் நல்லா சாஃப்டாக அந்த டேஸ்ட் இன்னுமே நமக்கு நல்லாயிருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்.
மாவு எடுத்து இதே மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த தடவை வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தை 4ஆக போட்டு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லிக்கீரை, 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பிஸ்மில்லா. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வரட்டும். இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பிஸ்மில்லா. ஜீரகம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிட்டோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இதை வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச பச்சை மிளகா, மல்லிக்கீரை, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா இஞ்சி பூண்டு தனித்தனியாக இருந்தால் நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். முக்கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாய் வேறு சேர்த்துருக்கேன், அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி மேஷ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நமக்கு ஃபில்லிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், நல்லா வதங்கிடுச்சு. ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு மறுபடியும் இதை வளர்த்துக்கலாம். இது மேலே நல்லா மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வளர்த்துக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருந்தால் மறுபடியும் மேலே வந்து மாவு போட்டு போட்டு வளர்த்துக்கோங்க. இதை வளர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த கார்னரில் எக்ஸஸாக உள்ளதையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஈவனாக எடுத்துக்கலாம் கட் பண்ணி. நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து பீஸ் போட்டுக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து 8 பஃப்பு செய்கிற மாதிரி பீஸ் போட போகிறேன். நம்ம வந்து பீஸ் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து முட்டை வந்து அவிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக மசாலா எடுத்து
இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மசாலா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு முட்டையை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இந்த கார்னரில் மட்டும் லைட்டாக தண்ணி தடவிக்கோங்க. தண்ணி தடவிட்டு இதை வந்து இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, அந்த லேயர்ஸ் வந்து வராது. கொஞ்சம் லைட்டாக நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் க்ளோஸ் பண்ண வேணாம், இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு லேயர்ஸ் தெரியுது பாருங்கள், காமிக்கும் போது லேயர்ஸ் தெரியுதா? லைட்டாக அந்த கார்னர் மட்டும் ஊற்றி விட்டுருங்க. இதெல்லாம் இப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். நம்ம வந்து ஓவனில் எதில் வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் இதே மாதிரி வச்சிடலாம். முட்டை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மேலே தடவுறதுக்கு. மேலே தடவுனா நல்லா செவந்து நல்லா சூப்பராக வரும் பஃப். அதனால உங்களுக்கு முட்டை தடவை விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பால் கூட தடவிக்கலாம். இதை இப்போ ஓவனில் வச்சுக்கலாம். நான் வந்து ஓவனில் தான் வைக்க போகிறேன். பேக்கிங்கில் 180 டிகிரியில் 20 நிமிஷம் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் கீழே உப்பு போட்டுட்டு, நம்ம கேக் பேக் பண்ணுவோம்ல அதே மாதிரி கீழே உப்பு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து ஃப்ரீசரில் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் பேலன்ஸ் இருக்கிறதுல ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் போட்டுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து இதில் வச்சுருங்க. வச்சுட்டு மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒன்றுத்துக்கும் பட்டர் பேப்பர் போட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து ஒட்டாமல் இருக்கும். 1 மந்த் வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ வந்து 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம உள்ளே ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம செஞ்சுக்கலாம். மேலே ஒரு பேப்பர் போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். தண்ணி போகாமல் பார்த்துக்கோங்க. வச்சு நல்லா அழுத்தலாம் கூடாது, ப்ரெஸ் பண்ணலாம் கூடாது. அப்புறம் வந்து அந்த லேயர்ஸ் வந்து மாறிடும். சும்மா லைட்டாக பட்டர் பேப்பர் மட்டும் மேலே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி வச்சு நீங்கள் 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் நான் ஓவன்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்திருக்கு. நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். நான் வந்து செவக்கலைன்னு சொல்லிவிட்டு 20 நிமிஷத்தில் செவக்கலைன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வச்சேன். என் ஓவனில் அந்த டைமிங் எடுத்துச்சு. சில ஓவனில் டைமிங் கூட குறைச்சல் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எக் பஃப் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். லேயர்ஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு நல்லாவே வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. பாருங்கள், செம கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. சுடுது. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இன்ஷால்லா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இன்ஷால்லா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.